கடலூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் பகுதியில் இருக்கும் செய்தியாளர் சார்ல்ஸிடம் அங்குள்ள நிலவரங்கள் குறித்து நாம் கேட்கலாம். சார்ல்ஸ், தற்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் மக்கள் எதிர்கொண்டிருக்கும் சிரமங்கள் என்னவாக இருக்கிறது? நாம இப்ப தற்போது இந்த கடலூர் நாகை, அதாவது சிதம்பரம் சாலையில போயிருக்கோம். முக்கியமாக அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டு இப்ப நம்மளுடைய செய்திகளை பதிவு செய்யலாம். இந்த பகுதியில் போலீசார் தொடர்ந்து அவர்கள் இந்த போக்குவரத்துகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த பெருமாள் ஏரியிலிருந்து வரக்கூடிய இந்த தண்ணீரானது சாலை முழுவதும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு பெருத்த சிரமமாக உள்ளது. இடதுபுறமும் வலதுபுறமும் அந்த வாகனங்கள் எதுவும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக 24 மணி நேரம் அவர்கள் இங்க பணியில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கிறோம். இதற்கு என்னுடைய வலதுபுறம் உள்ள பகுதியில் வெள்ளக்காடாகவே நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்க முடியும். இதற்கு உள்ளே உள்ள பகுதியில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஒரு 700 குடும்பம் சேர்ந்த அனைவருமே அந்த கிராமத்திற்குள்ளே தான் அவர்கள் தொடர்ந்து இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்தளவு அவர்கள் இந்த தண்ணீர் வடிந்தால் மட்டுமே அவர்கள் அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுவரை அவர்கள் உள்ளே அந்த தீவு போன்ற அந்த பகுதியிலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்காங்க. இந்த சாலை முழுவதுமே, அதாவது 24 மணி நேரம் ஏற்கனவே நான் பதிவு செய்தது போல இந்த போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும், அது மட்டுமில்லாமல் இங்கு உள்ள இந்த மக்களை இந்த வெள்ள நீர், அதாவது பருவமழையில் ஏற்பட்ட அந்த வெள்ள நீர் வடிந்த பிறகு அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றவும் அதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இந்த பெருமாளில் இருந்து வரக்கூடிய தண்ணீரானது ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் உள்ள இந்த பகுதியை பொறுத்தளவு அவர்கள் முக்கியமாக அவர்கள் தீவு போன்று அவர்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் பயிர்கள், அதாவது லட்சக்கணக்கான ஏக்கர் விளையீடு பயிர்கள் சம்பா சாகுபடிக்காக பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கிவிட்டன. பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு பெருத்த சிரமத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த இடத்தில் தான் நாம இப்ப தற்போது, அதாவது நேற்று முதலே இந்த காட்சிகளை நேரடியாக புதிய தலைமுறை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுதும் தொடர்ந்து அதே நிலையில் தான் இங்கே உள்ளது. இந்த பெருமாள் ஏரியிலிருந்து வரக்கூடிய இந்த வெள்ள நீரானது தொடர்ந்து சாலை இருபுறமும் இந்த பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை தான் நேரடியாக காண முடிகிறது. வாகன ஓட்டிகளை மிகுந்த பாதுகாப்பாக அவர்கள் இந்த சாலையை கடக்கும் பணியிலே தொடர்ந்து போலீசார் அவர்கள் தங்களுடைய பணியில் ஈடுபட்டு வராங்க. சார்ல்ஸ், நம்முடைய காட்சிகளில் பார்க்கிற மாதிரி அந்த சாலைகள் அனைத்துமே வெள்ள நீர்ல மூழ்கி இருக்கிறது. இப்போ மழைங்கிறது விட்டுருச்சா இல்ல இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்கா? இந்த நிவாரண பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில விக்ரம், முக்கியமாக சற்று நேரத்துக்கு முன்னாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. ஒரு சில பகுதிகளில் லேசான சாரல் மழை என்பது பெய்ய துவங்கியது. ஆனால் நாம நின்று கொண்டிருக்கும் இந்த ஆலப்பாக்கம் பகுதியில், அதாவது சிதம்பரம் பிரதான சாலையில இப்ப தற்பொழுது சிறிது சூரிய ஒளி வெளிச்சம் என்பது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது அந்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், மழை பெய்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பது மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. ஆனால் இந்த வானிலை என்பது மாறி மாறி இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவு தற்பொழுது உள்ளது. இந்த பகுதியில் இந்த வெள்ள நீரானது வடிவதற்கு சுமார் ஒரு 3 அல்லது 4 நாட்கள், அதாவது சாலை இருபுறமும் தெரிவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 4 நாட்கள் வரைக்கும் ஆகும். ஏனென்றால் அவ்வளவு நீரும், அதாவது நெய்வேலியிலிருந்து வரக்கூடிய அந்த அனைத்து அந்த பருவமழையினால் ஏற்பட்ட அந்த வெள்ள நீர் முழுவதும் இந்த பெருமாள் ஏரி வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதை நேரடியாக கடலுக்கு செல்லக்கூடிய அந்த பணியிலும் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் இந்த சாலையில வாகன ஓட்டிகள் பெருத்த சிரமத்துக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகவும் போக்குவரத்து. நன்றி சார்ல்ஸ். இனி அடுத்த செய்தியை பார்க்கலாம். சார்ல்ஸினுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இனி கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு அவர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியில மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. விக்ரம், சார்ல்ஸ், இப்போ சார்ல்ஸினுடைய இணைப்பு மீண்டும் கிடைத்திருக்கிறது. சார்ல்ஸ், இணைப்புல இருங்க. தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரஹ்மான் நம்முடைய இணைப்பில் வருகிறார். ரஹ்மான், தற்போது புதுச்சேரியில் என்ன மாதிரியான நிலவரம் நீடிக்கிறது? ரஹ்மான். அதாவது இப்ப நான் தற்போது இருந்து கொண்டிருக்கிற குறிஞ்சிப்பாடி தாலுகா உட்பட்ட கருமாச்சிப்பாளையம் என்ற பகுதியில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியிலே அதாவது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. இந்த 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் பெரும்பாலான வீடுகள் இந்த வெள்ளத்தினால் மூழ்கி இருக்கின்றன. இந்த பகுதி மக்கள் எங்கே சென்று தங்க முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கு உரிய எந்தவித பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் கூட
தற்போது ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது நம்ம அவர்களிடம் சிரமத்தை பற்றி கேட்போம். அதாவது நீங்க என்ன மாதிரியான சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தங்கறதுக்கான பாதுகாப்பான இடங்கள் கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஐயா, நேற்றுக்கு முதல் நாள் கடுமையான மழையிலும் மிக மோசமான காற்று வீசியதால் எமது கிராமம் குள்ளஞ்சாவடி பகுதிக்கு உட்பட்ட கருமாச்சிப்பாளைய கிராமம் மிக மோசமான நிலையில் ஆள் உயரத்துக்கு மேலான தண்ணீரில் மூழ்கி வீட்டில் இருந்த உடைமைகள் குழந்தைகளை கூட காப்பாற்ற முடியாத நிலைமையில் இன்று 3வது நாளாக நாங்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை தமிழக அரசால் எங்களுக்கு எந்த ஒரு, குறிப்பாக சொல்லப்போனால் தண்ணீர் பாக்கெட் கூட கிடைக்கவில்லை, குடிப்பதற்கு குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, ஒருவேளை உணவுக்காக நாங்கள் பிச்சை எடுக்காத நிலைமை கூட போராடி கொண்டிருக்கிறோம். கட்டிய உடையோடு தான் இன்று நாங்கள் இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். மாற்று துணி கூட எங்களுக்கு இல்லை. தமிழக அரசு அமைச்சர் வருகிறார், கலெக்டர் வருகிறார், இந்த பகுதியுடைய எம்எல்ஏ வருகிறார் என்று மட்டும் செய்தியை மட்டும் தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறத தவிர இதுவரை எங்களை யாரும் சந்திக்கவில்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் அல்லது 2 மணி நேரத்தில் தமிழக அரசு மூலமாக எங்களை நிவாரணப் பணிகள் வரவில்லை என்றால் இதற்கு முன்பு நடந்த சாலை மறியலை விட மேலும் மோசமான நிலைமையை இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் என்று இந்த கிராமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தங்களுடைய உடைமைகளையும் வீட்டையும் இழந்து நடுத்தெருவிற்கு வந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு எந்தவித ஒரு ஆதரவும் இல்லாமல், அதே நேரம் அவர்களுக்கு அரசின் சார்பில் எந்த ஒரு உதவியும் கிடைக்காமல் அவர்கள் அல்லல்பட்டு வருவதாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் இங்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களும் ஏராளமான இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்கம்மா, நீங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? சார், இன்னும் 3 நாளுங்க சார். 3 நாளா இது செய்யறோம் அது செய்யறன்றாங்க. இதை வரலையும் குடிக்க தண்ணி கூட இல்லாம, தங்கறதுக்கு இடம் கூட இல்லாம ரொம்ப குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். சாலை மறியல் கூட நாங்க பண்ண இதை வரலையும் 1 மணி நேரத்துல நடவடிக்கை எடுக்கிறோம் என்று இன்ன வரலையும் நடவடிக்கை எடுக்கவில்லை சார். படுக்க கூட இல்லாம எல்லாரும் தெருவுல தான் சார் நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு கூட இதை வரலையும் பண்ணாம ரொம்ப கஷ்டத்தோட இதை வரலையும் 3 நாளா சாப்பிடாம கூட ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். அதாவது இவர்களுக்கு குறிப்பாக மருத்துவ உதவிகள் கூட கிடைக்கவில்லை. குறிப்பாக அத்தியாவசிய உதவிகளான அது கூட கிடைக்காமல் இவர்கள் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே அதாவது ஏராளமான குழந்தைகள் இங்கு இருக்கிறதை பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த பகுதியிலே அவர்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை, அதாவது பால், குடிநீர் உள்ளிட்டவை எவையும் கிடைக்கவில்லை என்று பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்காம இருக்கு? எங்களுக்கு மருத்துவ வசதி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. இங்க சுத்தி தண்ணி நின்றுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு நிறைய கொசு வருது, பிள்ளைங்களுக்கு நிறைய சளி, ஜுரம், இந்த மாதிரி நிறைய காய்ச்சல், எல்லா பிரச்சனையுமே இங்க குழந்தைங்களுக்குமே பெரியவங்களுக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. இப்ப வரைக்கும் நிறைய பேர் காய்ச்சல் ஜுரத்துல சளி பிடிச்சு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க பெரும்பாலும் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிரச்சனைகளா தான் இருக்குது. ஆனா இது வரைக்கும் அதாவது தெரிந்தது போல அத்தியாவசிய, அதாவது நம்ம அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சையாக அவர்களுக்கு தற்போது, ஏனென்றால் இந்த பகுதியை முழுவதுமாக வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கின்றன. ஆகவே தொற்று நோய் பாதிக்கக்கூடிய பெரும்பாலான அபாயங்கள் இருக்கின்றன. இங்கிருந்த ஏராளமானவர் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி என்பது தேவை. ஆகவே உடனடியாக அவர்களுக்கு அந்த மருத்துவ உதவி செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து படிப்படியாக அவருடைய தேவையான குடிநீர், பால், உணவு உள்ளிட்டவைகளை அவர்கள் செய்து தரப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ரகுமான், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நாம் ஸ்ரீதரிடம் செல்வோம். ஸ்ரீதர், நீங்க தற்போது கடலூர் மாவட்டத்துல எந்த பகுதியில இருக்கீங்க? ஏன்னா ரகுமான் கருமாச்சிப்பாளையம், கடலூர் மாவட்டம் கருமாச்சிப்பாளையத்துல அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த ஒரு நிவாரண பணிகளுக்கும் அரசு செய்யவில்லை என்று குறை கூறியிருக்காங்க. தற்போது நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? அங்க இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை செஞ்சுட்டு வராங்க? இது தொடர்பா வெள்ள பாதிப்பு பகுதிகளை எந்தெந்த அடிப்படையில அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க? உமா, கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இயற்கை பாதிக்கக்கூடிய மாவட்டம். கடந்த 9ஆம் தேதி பெய்த மழை, அளவுக்கு அதிகமான மழை, வரலாற்றிலே பதிவில் இல்லாத அளவுக்கு மழை பெய்துள்ளது. ஒரே நாளில் மட்டும் 4100 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. ஆறுகள் அனைத்துமே தற்போது வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடுகிறது. குறிப்பாக கெடிலம் மாட்டில் 70,000 கனஅடி தான் செல்ல முடியும். ஆனால் அந்த கெடிலம் மாட்டிலே பார்த்தோம்னால் நேற்று மட்டும் 1 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது. இதுபோல் ஒவ்வொரு ஆற்றிலும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் சென்ற காரணத்தினால் பல பகுதிகள் கிராமங்கள் மூழ்கியது. 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்த காரணத்தால் தான் 1 லட்சம் பேருக்கு அதிகமாக உணவின்றி, குடிநீரின்றி தவித்து வருகிறார்கள். இந்த 1 லட்சம் பேருக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுப்பதோ, குடிநீர் கொடுப்பதோ, உணவு கொடுப்பதோ என்பது இயலாத காரியம். காரணம், மாவட்டத்தில் இருக்கும் அதிகாரிகள் அனைத்துமே உடனடியாக அந்த சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தி என்னென்ன தேவை என்று மட்டுமே கேட்க முடியுமே தவிர அவர்களுக்கு உடனடியாக உணவு ஏற்பாடு செய்வதோ, குடிநீர் ஏற்பாடு செய்வதோ இயலாத காரியம். இருந்த போதும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தமிழக அரசு மூலம் பல்வேறு அதிகாரிகள் அழைத்திருக்கிறார்கள். 5 IAS அதிகாரிகள் அழைக்கப்பட்டு பல மாவட்டங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறையிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், மின்சார வாரியத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறு துறையிலிருந்து அழைக்கப்பட்டு தற்போது கடலூர் மாவட்டம் முழுவதும் பல
பல பகுதியில் பிரித்து அனுப்பும் பணி தான் தற்போது தொடங்கியுள்ளது. ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. என்னென்ன பகுதிக்கு என்ன மாதிரி தேவைகள் தேவை, எவ்வளவு உணவுகள் தேவை, எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறார் என்ற தற்போது விசாரணை தொடங்கியுள்ளது. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் 1 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர்கள் தற்போது மூழ்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1000 2000 குடிசைகள் தரைமட்டமாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் அடித்த வெள்ளத்தின் காரணமாக இதுவரைக்கும் 27 பேர் உயிரிழந்தார்கள். உயிரிழப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல் கால்நடைகள் இறப்பும் அதிகமாக இருக்குது. கோழி 10,000 கோழி உயிரிழந்ததாகவும், ஆடு 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்ததாகவும், இவைகள் அனைத்தும் அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது இல்லாத காரணத்தால் வடக்கு வெள்ளூர் உள்ளிட்ட பகுதியில் துர்நாற்றம் வீசும் அபாயம் உள்ளதாகவும், நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். எங்களுக்கு குடிநீரும் இல்லை, உணவும் இல்லை. தற்போது நோய் வந்துவிட்டால் நாங்கள் பெருளவில் பாதிக்கப்படும். உடனடியாக தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த பகுதி மக்கள்.